வணக்கம். மரேர ஃபூல்ஸ் பள்ளி செய்திகள் வாசிப்பவர் செல்வி கிரேஷ்னி, 8ஆம் வகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். குடற்புழு அகற்றுதல், மாத்திரை வழங்குதல், குளச்சல் சரக கால்பந்து போட்டி, ஆசிரியர் மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி, குளச்சல் சரக அளவிலான கேரம் பலகை போட்டி, 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிட்மைன் கூர்சிந்தனை வகுப்புகள், 80வது சுதந்திர தின கொண்டாட்டம். விரிவான செய்திகளை காண்போம். சேரமங்கலம் ஆரம்ப சுகாதார செவிலியர்களால் எம் பள்ளி மாணவர்களுக்கு 10/8/2026 அன்று குடற்புழு அகற்றுவதற்கான மாத்திரை வழங்கப்பட்டது. இதனை மாணவர்கள் மதிய உணவிற்கு பின் உண்டனர். குளச்சல் சரக கால்பந்து போட்டியானது 10/8/2026 அன்று நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இப்போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 14 மற்றும் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி குளச்சல் சரக அளவில் 2ஆம் இடத்தை பிடித்தனர். 11/8/2026 அன்று ஆசிரியர் மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதனை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஆட்டம் தொடங்கிய முதலே யார் வெற்றி யார் தோல்வி என்று கணிக்க முடியாமல் காணப்பட்டது. இறுதியில் ஆசிரியர் அணியே வெற்றி பெற்றது. சிறந்த ஆட்ட நாயகனாக திரியலில் ஞானதங்கம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குளச்சல் சரக அளவிலான கேரம்பலகை போட்டியானது கல்லுக்கட்டி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. இப்போட்டியில் எம் பள்ளியை சார்ந்த 4 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிட்மைன் கூர்சிந்தனை வகுப்புகள் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் 15/8/2026 அன்று எம் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பிடித்த எம் பள்ளி மாணவி செல்வி ஜானுஷாரிஷாவின் பெற்றோர் திரு மைக்கேல் டார்வின், திருமதி ஜாஸ்மின் அவர்களால் தேசிய கொடி ஏற்றியதுடன் விழாவையும் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக சீனாவை சார்ந்த சமூக சேவகர் பால் புன்சுமிங் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். பார்வையாளர்களாக ஆசிரியர்களும் மாணவர்களும் அமர்ந்திருந்தனர். மேலும் மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் செய்திகளை அடுத்த வாரம் காண்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி கிரேஷ்னி. நன்றி.